நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குப்பை தொட்டியே இல்லை நான் காமிச்சிருப்பேன். ஒரு சில இடத்துல வந்து இப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாள் வைப்பாங்கன்னு தெரியல. மெயினாக இந்த ஏரி தான். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து இதில் துணிலாம் துவச்சிட்டு நிறைய குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இதோட நிலைமை நீங்களே பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். ஹலோ டியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாபு நகர் 3வது தெரு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேடவத்தில் நிறைய இடத்துல குப்பை தொட்டியே கிடையாது. அதை பற்றின பப்ளிக் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கேட்க போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து பாபு நகர் 3வது தெருவில் இருக்கோம். அப்படியே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சுத்தமாக குப்பை தொட்டியே இல்லை. ஆனால் மக்கள்லாம் வந்து இங்கே தான் போட்டுட்ருக்காங்க. ஏன் இது போட்டுட்ருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வந்து இங்கே வந்து கலெக்டும் பண்ண மாட்டாங்க. டெய்லி வந்து கலெக்ட் பண்ணாது வந்து அவங்ககிட்ட கொடுத்து அது மாதிரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு தெரு தான். இந்த மாதிரி 3 ஸ்பாட் இருக்குது பாபு நகர்லேயே. அதாவது நான் சொல்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் பாபு நகரில் 4 தெரு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 தெருவில் குப்பை தொட்டி ஸ்பாட் இருக்குது. அந்த 3 குப்பை தொட்டி ஸ்பாட்டை நான் காமிக்கிறேன். அது லாஸ்ட்டாக காமிக்க போகிறது ஹைலைட்டு. ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. சரி வாங்க நம்ம பப்ளிக் ஒப்பீனியனோட போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 மாதமாக இப்படி தான் இருக்குது. குப்பையை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதே இல்லை. முன்னாடி குப்பை தொட்டி இருந்தது, இப்போ அதையும் எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் பேட்டரி வண்டி வந்து வீட்டில் டோராக வந்து டோர் ஸ்டெப்லேயே வந்து கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இன்னும் பேட்டரி வண்டியும் வரல. அதுக்கு முன்னாடி குப்பை தொட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்துட்டாங்க. டிராக்டரும் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் வந்து க்ளீன் பண்ணுது. உள்ளே இருக்கிறவங்க எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. உள்ளேயும் குப்பை தொட்டி எதுவும் இல்லை. உள்ளே இருக்கிற ஏரியாவில் ஆர்ஜி நகரில் பின்னாடி இருக்கிற ஐஸ்வர்யா கார்டன் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து போட்டு போகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நியர்பை சரௌண்டிங்கில் மழை பெய்யும்போது தண்ணியோட சேர்ந்து குப்பையும் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. இங்கே ஃபுல்லாக சேராகுது, குப்பையும் வந்து நிற்கிது. அதனால் நிறைய பேர் ஸ்கிட்டாகி விழுறாங்க. ஸோ இதனால் பப்ளிக் ரொம்ப இதுவாக சிரமமாக இருக்குது. நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. டியூட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ், பாபு நகர் 2nd ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நமக்கு வந்து பிஎஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ஸ்கூல் பசங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்கள் எவ்வளோ கேவலம். எனக்கே வந்து மூக்கு பிடிக்காமல் நிற்க முடியல, அந்தளவுக்கு கேவலமாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே போட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டாங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற அந்த சுத்தம் பண்ணுறவங்க அவங்க மனுஷங்க தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க அந்த ஸ்மெல்லும் வராது, அவங்க ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. காக்காப்பால் அந்த பேர், இந்த பழத்து பேர். அப்புறம் ஒரு 2 அண்ணாங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு இறங்குனாங்க. அவங்களாடி யாரும் முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுனால யாரும் இப்போ உள்ளே விடுறதில்லை. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறவங்க போகிறாங்க, உசாராகிறவங்க. மற்றவங்கெல்லாம் போய் ஏற முடியாது. ஏன்னா அந்த பக்கம் வந்து பாறை அவ்வளோ பெருசு இருக்குது சைடில். அந்த சைடு ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு தெரியும் கடை. 30 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் கடை. இந்த குப்பை போட்டுருக்காங்க. இந்த குப்பை வந்து மாநகராட்சி வந்து அழின்னு தான் போகிறாங்க. கார்பரேஷனில் அழின்னு போனால் கூட மறுபடியும் குப்பை போட்டுடுறாங்க. குப்பை தொட்டி வச்சுருந்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். அது மாதிரி அது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் சரி பசங்க கூடி என்ன எவ்வளோ பேர் போகிறோம். மழை காலத்தில் போக முடியலையே, ஒரே ஸ்மெல் அடிக்குது. அப்படி இந்த பக்கம் தான் வரோம் போகிறோம். இந்த கல்குவாரி ரொம்ப நாளாக இருக்குது. இந்த கல்குவாரியில் வந்து தூர்வாரிட்டு தண்ணி வழிஞ்சதே கிடையாது. இந்த கல்குவாரியில் குப்பையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப இதுவாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ஜிஓவில் வந்து க்ளீன் பண்ணியிருந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் சேரெலாம் போட்டிருந்தாங்க, கம்பியெல்லாம் போட்டு. ஆனால் அப்பயும் வந்து திரும்ப போட இப்போ ரொம்ப துர்நாற்றம். பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வாழவே முடியல. ஸோ ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது. இது வந்து அரசாங்கமோ இல்லை என்ஜிஓ யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால், பொதுமக்களை சப்போர்ட் பண்ணி க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். டியூட்ஸ், அந்த அக்கா சொன்னது கேட்டிருப்பீங்க. இது ஆக்சுவலாக முன்னாடி வந்து நல்ல ஒரு குளமா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே நிறைய குப்பைங்க தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இது நிறைய வீடுங்களாம் இருக்குது. ஆனால் வீடுங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன் லைக் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டஸ்ட்பினில் போட வேண்டியது எல்லாத்தையுமே வந்து ரோட்லேயே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா டஸ்ட்பின் வச்சுருக்கணும். பேசிக் ரெக்குயர்மெண்ட் அதுவே வைக்கல. அது வந்து சீரியஸாகவே தப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம யார்கிட்டயாவது கேட்கலாம். அவங்க இது வந்து நல்ல குளமாக இருந்தது. இப்போ வந்து அந்த குளம் ஃபங்க்ஷன் அது பண்ணி மதியில் இப்படி கவர்மெண்ட்டை காமெண்ட்ஸ் 12 வீட்டுக்கெல்லாம் கேட்டு போட்டாங்க. வீட்டுக்கு போகிறா இப்படி தண்ணி கேடு. அந்த தண்ணி தான் ஆச்சரி போகுது. ஃபுல்லாக வந்து குப்பையை போட்டு வச்சுட்டாங்க இங்கேயும். அதுதான் டியூட்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது. அது பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள்,
இங்கே ஒரே ஒரு குப்பை தொட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்திருக்குமா? ஃபுல்லாக இந்த தெருவே நடக்க முடியாது. நம்ம நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கையை எடுக்க முடியாது மூக்கிலேருந்து, அந்தளவுக்கு கேவலமாக ஸ்மெல் வருது. டியூட்ஸ், இருக்கிறதுலே மோசம் இது தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்ம கலீஜாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதுதான் ஆக்சுவலாக மேடாவத்தோட நிலமை. நம்ம பப்ளிக் டாக்கில் வேறு யாராவது வந்து எதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்கே குப்பை கொட்டி வச்சுலாம் ஸ்கூல் பசங்களுக்கும் கேடாக இருக்குது. வழியில் போயிட்டு வரவங்களுக்கும் அந்த நாற்றத்தை சுவாசிக்கிற மாரி இருக்குது உங்களுக்கு. இதனால் உடம்புக்கு வியாதிகள் வருது உங்களுக்கு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சென்னையே ரொம்ப அசிங்கமாக போகுது உங்களுக்கு. இதனால் இதில் தான் மழை பெஞ்சாலும் வருது, வெயில் அடித்தாலும் இந்தமாரி கொட்டி வச்சுருக்காங்க. நாற்றத்தை சுவாசிச்சுட்டு போயிட்டு வரதே வியாதி வருது எங்களுக்கு உடம்புக்கு. இதனால் சென்னை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதிகமாக பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இதுக்கெலாம் ஒரு வழி வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுக்கு. டியூட்ஸ், மேடாவத்தில் ஓரளவுக்கு நாங்கள் வீடியோஸ் வந்து எடுத்திருப்போம். நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குப்பை தொட்டியே இல்லை, நான் காமிச்சிருப்பேன். ஒரு சில இடத்துல வந்து இப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாள் வைப்பாங்கன்னு தெரியல. மெயினாக இந்த ஏரி தான். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து இதில் துணிலாம் துவச்சிட்டு நிறைய குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போது இதோட நிலைமை நீங்களே பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் அகற்றி நல்ல ப்ராப்பராக வந்து இந்த ஏரியா வந்து மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணோம். ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.